30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆசை வந்துருச்சு. சரி ஓகே, இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனால வந்து நம்மளும் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமான தவிர சும்மா புஷியானது நிற்க போங்களா இல்லை ஆதரவு ஓட்டு ஒரு பேர் ஓட்டு போட மாட்டான். புஷியானது ஆதரவு அதான் திமுகவோ அதிமுகவோ வரலாம். அப்படி இல்லை தனுஷ் மேலே மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா தனுஷ் வரலாம். அதெல்லாம் தேவையே இல்லை. விஜய் வந்தால் போதும். இன்றைக்கி இல்லை என்றைக்கும். அது அவர் என்ன பண்ணிட்டு போட்டோம். என்ன விஜய் தான் முக்கியம் இந்த நாட்டுக்கு. அதெல்லாம் பெற மாட்டார். அதெல்லாம் வர முடியாது. ஆமாம், அது அவருக்கு வரணும்னு விருப்பம் இருக்கா, வந்து தான் அவங்க எல்லாருமே ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சி தானே இது பண்ணி வராங்க. அதனால வரவங்கள வரவேற்போம். அவ்வளோ விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். தனுஷ் அவர் வந்து அரசியலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் போன்றவர்கள் வந்து ஜெயிச்ச உடனே ஓகே நமக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, வந்து சினிமா அதாவது அதிமுக திமுகவை ரீப்ளேஸ் பண்ணுறது விஜய் பண்ணுறாரு, அதே நம்மளும் பண்ணலான்னு தனுஷ் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். அது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் விஜய் ஆயிட முடியுமா அப்படிங்கிறது கஷ்டம்தான். ஏன்னா அவர் வந்து ஒரு ரஜினியோட ஒரு மேனரிஸ் எடுக்கார். ரஜினி பண்ணது மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு. விஜய்ங்கிறது வந்து குட்டீஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நடிகர், தவிர்க்க முடியாத நடிகர். அதனால் விஜய் பண்ணிட்டார். அதே வந்து தனுஷ் அரசியலுக்கு வரலாம், ஆனால் முதல்வராக வருவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு போட்டியாக வரமாட்டார். அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆசை வந்துருச்சு. சரி ஓகே, இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு வந்துட்டார், அதனால் வந்து நம்மளும் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமான தவிர சும்மா அரசியலில் வந்து நிற்கலாம். ஆனால் விஜய்க்கு போட்டியாக விஜய் மட்டும்தான் இருப்பார். ஏன்னா விஜயோட அரசியலை இனி வந்து விஜய் சரியாக பண்ணுறாரா சரியாக பண்ணலையாங்கிறது மட்டும்தான் அரசியலாக இருக்கும். அதிமுக திமுகவே முன்னாடி நிற்க முடியல. தனுஷ் சும்மா ஒரு பேச்சுக்கு அவரும் நிற்பார், அவ்வளோதான். இல்லை அவர் சப்போர்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்போ இந்த சினிமா பிரபலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆமீர் பாரஞ்சித்து இந்த மாதிரி ஆளுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போது வாய் மூடி அப்படியே மௌனம் காப்பாங்க. ஆனால் அதே வந்து திமுகக்கு எதிராக அதிமுக வந்துட்டால் அவங்க பயங்கரமாக வந்து அவர் சூர்யா எல்லாமே வந்து பயங்கரமாக கொந்தளிப்பாங்க, வந்து நாட்டில் இந்த மாதிரி இது மாதிரி நடக்குது அப்படின்னு. அது ஒருவேளை மேபி அவங்க படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால மேபி இருக்கலாம். ஆனால் இந்த இதில் வந்து தனுஷ் பெருசாக சாதிக்கல மாட்டார். ஏன்னா அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, தன்னை ரஜினியாக நினைக்கிறார். ரஜினி எப்போவுமே ரஜினி தான். ஏன்னா அவர் அரசியலுக்கு வரலாம் வராமல் இருக்கலாம், அப்பாற்பட்டதுபடி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர அதிகமாக ரசிகர் இருக்குது ரஜினியும் விஜய் மட்டும்தான். வருவாரா இல்லையா நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னு கேட்டால் 2 வருஷம் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தோடனே பட்டுன்னு வந்து அவருக்கே ஓட் போட்டு வர வச்சிட்டாங்க. அப்போ இவர் வர்றதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதெல்லாம் நம்ம எதுவும் மறைமுகமாக எதுவுமே பேச முடியாது. அரசியல் புரிதல் வந்து எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த மாதிரியான கேள்வியே வராது. சினிமா பிரபலங்கள் அந்த இடத்துக்கே வரவே மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். தனுஷ் போட்டியாக வர முடியாது. ஆனால் அவங்களுக்கு தான் ஏற்கனவே திமுக வந்து ஒரு போட்டியாக தான் இருந்துகிட்ருக்கு. தனுஷ் அவ்வளோவெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. அதான் அது ஒரு பேக் போர்ட் மாதிரின்னு நினைக்கிறேன். ஏதாவது லாஸ்ட்டில் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மார்க்கெட்டில் இல்லாமல் போகிறது அந்த மாதிரி ஆகும்ல, அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு கார்டு வாங்கி வச்சுப்போம், அதுக்கப்புறம் வரும்போது உள்ளே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு பண்ணுவாங்களே, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அது தோணுது. தனுஷுக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்ல, இப்போ தானே வந்திருக்காரு. ஒரு கட்டம் வரும்ல, ஒரு காலகட்டம் வரும். கொஞ்சம் இப்போவே ஆல்ரெடி ஒரு படம் அப்படி தானே இருந்துகிட்ருக்கு. எந்த படம் கடைசியாக போச்சு, நிறைய படம் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அவர் பெஸ்ட் ஆக்டர், அதெல்லாம் குறை சொல்ல, படம் ஓடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ ஒரு டைம் வரும்போது அவர் தன்னால் இதை யூஸ் பண்ணுவார். நான் மக்களுக்காக வரேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னு அவரும் சொன்னால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்து சிஎம் ஆகிட்டார் அப்படின்னும் போது எதையுமே நம்ம வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு பேசுகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இல்லை, அதெல்லாம் 100% இல்லை. ஆனால் தனுஷ் வந்து ட்ரை பண்ணுறாரு, ஒரு ஸ்டெப்பாக வர்றாரு, அவ்வளோதான். 31லேயும் தனுஷ் வரும்னு சொல்லியிருக்காங்களா? அது எப்போயோ தளபதிக்கு இருக்கிற பவர் வந்து தனுஷ்க்கு இருக்குமான்னு தெரில. ஆனால் எப்பவுமே தளபதி தான், அப்போல்லாம் இல்லை. வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஆக்டர் வந்திருக்காங்களே, கமல்ஹாசன் அந்த மாரிலாம், அதுமாரி அவரும் வந்துட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். யாரும் டிஸ்கரேஜ்லாம் பண்ணல. வரட்டும், அவரும் வரட்டும், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். வாய்ப்பில்லை. நான் இன்னும் ஆக்சுவலி அந்த நியூஸே பார்க்கல. இல்லை, அவர் என்ன பண்ணுறாருன்றதை பொறுத்து தான் சொல்ல முடியாது. அன்பிரடிக்டபிளாக போகுதில்ல. ஆமாண்ணா, நான் கண்டிப்பாக நம்ம இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பிரதீப் ரங்கநாதன் தான். சீமானுக்கெல்லாம் போட்டி இருக்கானே, என்னன்னா கேட்குறீங்க? சீமானுக்கு போட்டி இல்லை. சாட்டை துரைமுருகன் மட்டும் தான் அவருக்கு போட்டி. அவரை மட்டும் விலகிட்டாருன்னா போட்டி இல்லை சீமான். தனுஷ் எல்லாம் இன்னும் மாற்றமா, அவரை ஒரு இதுவாக கூட மதிக்கலண்ணா. ப்ரோ அதெல்லாம் வரலாம். ஒரு நல்லது யார் வேணால் செய்யலாம், நல்லது செஞ்சால் ஓகே தான். ஆனால் நல்லா படித்து தான் வரணும், அப்படி தான் வரணும் இல்லை, நல்லது செய்யணும் ஒரு மைண்ட் செட் இருந்தாலே போதும். ஆனால் தொடர்ச்சியாக எல்லாருமே தானே இருந்தாங்க. ஆனால் விஜய் அளவுக்கு யாராலையும் வர முடியாது, அவ்வளோதான். வாய்ப்பே இல்லைண்ணா. அது மேலே அவர மாரிலாம் வர முடியாதுண்ணா. அவருக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் இருந்துச்சுண்ணா, நல்லது பண்ணணுன்னு. தனுஷ் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லைண்ணா, அவ்வளோதான். அவரும் சீமான் மாரி வந்துட்டு போவார். அவர் கான்ட்ரவர்சியில் மாட்டுறதுக்கு தானே அவர் நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு.
அதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாமல் சிலதுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணுற மாரி. இந்த நேஷனல் அவார்டுக்குலாம் அவர் ரியாக்ட் பண்ண அவசியமே கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. இல்லை அவங்களாம் வேண்டாம், அவங்கள பற்றி பேச வேண்டாம். விஜய் மட்டும்தான் எப்போவுமே. இல்லை எப்போவுமே விஜய் மட்டும்தான். இப்போ விஜய் ஈஸியாகவே அரசியலில் வந்து நின்று ஜெயிச்சிட்டாரு. அதுவே பெரிய சர்ப்ரைஸ் மாதிரி தான். இப்போ மூவிலையும் நல்லா நடிச்சிருக்காரு. எங்களுக்கு விஜய் தான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள். இல்லை தனுஷ்லாம் வேணாம் ப்ரோ. நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். சினிமாலேயே அவர் கொஞ்சம் கேரக்டர் நல்லது தான். நேர்லேயும் அவர் ரொம்ப நல்லவர் சொல்கிறாங்க. அதனால் ஓகேன்னு தான் தோணுது. 2031 கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அது சந்தேகம் தாங்க. விஜய் தான் வரணும். ஆதரவாக வர சான்ஸ் இருக்குது. போட்டியாக வர சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயந்தான். மக்களுக்காக நல்லா செய்ய வராங்கன்னா அது எந்த தப்பு சொல்ல முடியாது. அவங்க வர்றது நல்லது தான். அது தெரியல, அது கன்ஃபார்ம் தெரில. ஆனால் வந்து விஜய் இல்லைனா தனுஷ் 2 பேரும் ஒற்றுமையாக வேணால் வரத்துக்கு வேணால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அப்படி தான். ஆனால் வந்து அவர் வந்து என்ன யோசிக்கிறான்னா, விஜய் இருக்கும்போது நம்ம எதுக்கு அப்படின்றத மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்மளால் செய்ய முடியாது, மக்கள் செய்யணும் அப்படின்னு தனுஷ் யோசிக்கிறேன். தமிழ்நாடே கொஞ்சம் நல்லா வெல் டெவலப்பாக ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து விஜய் தான் எப்பயுமே வரணும்னு நான் ஆசைக்கிறேன். வருவார், நல்லா இது பண்ணுவார். அவர் வந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆசை இருக்குது போல் அவருக்கு மனசுக்குள்ளே. அது நமக்கு எல்லா நடிகர்களுக்கும் இப்போ விஷாலுக்கும் இப்போ நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் ஐடியாக்குள்ளே வராங்க. ஏன்னா வந்து ஜெயிச்சிட்டாங்க, எதிர்பார்க்காத வெற்றி விஜய்க்கு. ஸோ அதனால் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. சரி நம்மளும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எவ்வளோ ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. விஜயோட பாலிடிக்ஸே வந்து அக்செப்டன்ஸாக இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல அவருக்கு ஐடியாலஜி இல்லாதது பிரச்சனையாக இருக்குது. விஜய் ஜெயிச்சதுக்கான காரணம் திரைக்கவர்ச்சி. அவர் வந்து பேச காமிச்சு தான் ஜெயிச்சிருக்காரு. இதுவே விஜய் இல்லாத இடத்துல இப்போ டிஎம்கே வந்து நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் நின்னார்னா அவருக்கு ஓட்டு உழுகாதான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜெயிச்சிருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு. இப்போ நாளைக்கு கலைஞர் இருந்தபோது ஸ்டாலினை மாத்திரம் ஸ்டாலின் ஜெயிச்சார். உதயநிதி ஸ்டாலின் அடுத்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஆனால் விஜயை மாற்றிட்டு புஷியானந்த் போட்டால் புஷியானந்த் ஜெயிப்பாரா? புஷியானந்த் ஜெயிக்க மாட்டார்ல. அப்போ அப்படி ஐடியாலஜியாக வராது கட்சி. இப்போ சீமான் இருக்காரு, சீமானை விட்டுட்டு அடுத்து லீடர்ஸ் போட்டாலும் சீமானோட அது அரசியல் நிற்கும். ஏன்னா தமிழ் தேசிய அரசியல், இது திராவிட அரசியல். இப்போ பிஜேபியிலே மோடி இல்லைனா வேறு ஒருத்தர் நிற்க ஜெயிப்பாங்க பிஜேபி. ஏன்னா அவங்களுக்கு ஐடியாலஜி இருக்குது. அது சரியோ தப்போ நமக்கு ஆகுதோ ஆகலையோ, ஆனால் ஐடியாலஜி இருக்குது. விஜய்க்கு அப்படி ஐடியாலஜி இல்லை. அடுத்து புஷியானந்த் நிற்க வைப்பாங்களோ இல்லை ஆதோர்ஜனா ஓட்டு ஓட்டு போட மாட்டான். புஷியானந்த் ஆதோர்ஜனா அதுதான் அந்த ஐடியா தான் அவங்களுக்கு இருக்குது. அதுதான். தனுஷ்க்கு அவ்வளோ மாசு இல்லை. அவருக்கு அவ்வளோ படம் ரசிகர்களே கிடையாது. இப்போ விஜய் ஒரு இடத்துக்கு வந்தாருன்னா கூடுற கூட்டத்துக்கும் தனுஷ் இருந்தால் ஒரு கூடுற கூட்டத்துக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அந்த கூட்டம் தான் தவிர்த்து தனுஷ் வந்து விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்திருக்காரு. அவர் வந்து கில்லி படத்தில் வந்து முதலில் போய் ஒரு ஆளை பிடிச்சி தூக்கின்னு வர்றார் ஹீரோயின் அப்படின்னும் போது நமக்கு அங்கே கனெக்ட் ஆகிடும் விஜய் கூட. அதனால் விஜய்க்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. எங்கள் தான் வீட்டு பையனான்னு நினைக்கிறாங்க விஜயை. பட் அது இப்படி விஜய் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா இப்போ வரைக்கும் எனக்கு விஜய் மேலே நம்பிக்கை வரல. ஒருவேளை விஜய் ஒழுங்காக பண்ணலை, இதுக்கப்புறம் ஒழுங்காக பண்ணாருன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். விஜய் ஒழுங்காக பண்ணாத பட்சத்தில் திமுகவோ அதிமுகவோ வரலாம். அப்படி இல்லை தனுஷ் மேலே மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா தனுஷ் வரலாம். மறுபடியும் திரைக்கவர்ச்சி ஃபேஸ் வச்சு ஜெயிச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. விஜய் அவர்கள் இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. நீட்டுக்கு போராடிட்டு இருந்தாங்க, யாருமே போகலங்க. ஒரு ஜெயிச்சதுக்கப்புறம் போகிறது வேறு, ஒருத்தர் கூட போகல. ஆனால் இவங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நடிகர்கள் வந்து ஜனநாயகன் படத்துக்கு உட்காந்து அமைச்சர்கள்லாம் அழுகுறாங்க. எப்படி கேமரா வச்சுட்டு அழுதா அது வீடியோ எடுத்து போட்டுறாங்களான்னு தெரியல. படத்தில் எந்த மொமெண்ட்டில் அழுகுறோம் கேமரா வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அழுதுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. அது கிளியராக தெரியுது. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான இதுவே டிவிக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் இங்கே அரசியல் பண்ணிவிட்டு எதிர்கட்சியாக இருந்து அரசியல் பண்ணிவிட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது என்னென்ன ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சிருக்கும். எடுத்தோடனே உள்ளே போட்டதுனால அவங்களுக்கு தெரியல. அவங்க ரொம்ப தடுமாறுறாங்கன்றது கிளியராக தெரியுது. எங்கே இருந்தாலும் நாங்கள் விஜய்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவோம். வேறு யாரை வந்து முன்னாடி நின்னாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். விஜய்க்கு போட்டியாக யார் வந்தாலுமே விஜய் வந்து யாராலையும் ஜெயிக்க முடியாது. விஜயே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். படத்துலேயே இருந்தாலும் எல்லாத்துலேயும் இருந்தாலும் சரி, அவர் தான் ஃபஸ்ட்டு வரணும். நோ, விஜய்க்கு மட்டும் தான் எங்கள் சப்போர்ட் எப்போவுமே. தேங்க்யூ. வரட்டும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் போடுறத கொண்டு போடுவோம். ஒரு இதில் ஜெயிக்கலாம். கண்டிப்பாக பண்ணுறோம். போட்டோம் நாங்கள் நல்லா நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ தான் வந்திருக்காங்க, படிப்படியாக தான் எல்லாமே செய்ய முடியும். பார்க்குறோம் எங்கள் வீட்டுக்காக சினிஃபீல் போடுறோம். ஓட்டு மறக்காதீங்க. ஏன்னா நாங்கள் வந்து யார் ஏழை சாப்பாடு கொடுக்குறோம் பாரு, அதை வாங்கி சாப்பிட்டுமே போடுவோம், மறக்க மாட்டோம். இப்போ வந்து எலெக்ஷன் வந்து ஐயா ஓட்டு ஜெயிச்சு அவர் என்ன பண்ணார், எங்களுக்கு ஏழைக்கு நல்லது செய்த வச்சு வந்துட்டார். அதுபோல் நாங்கள் இவர் வந்துக்கிட்டு நாங்கள் போடுறோம் எல்லாமே ஏழைலாம் அவர் கொண்டாடுறோம் மேலேக்கு. நாங்கள் இந்த 30-40 நாளாக சாப்பிட்ட மாதிரி அந்த சாப்பாட்டுக்கே நாங்கள் போடுவோம், மறக்க மாட்டோம். அவர் மிக்க நன்றி ஐயா. அவனுக்கு அரசியலுக்கு வந்தாலும் நல்லா இருக்கும், நல்லா பண்ணுவார் கண்டிப்பாக. அந்த இது இருக்குது அவருக்கு. விஜய்க்கு மேலே ஜெயிப்பாருங்க கண்டிப்பாக. சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக நல்லா இருக்கும், ஹாப்பியாக இருப்போம் நாங்கள். எலெக்ஷனில் வந்தால் அவர் தான் ஜெயிப்பார். மக்களுக்கு உதவி பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, அதான் நல்லா தான் பண்ணுறாரு. இன்னும் அவர் வந்தாருனாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு வாழ்த்துக்கள். ஒரு 100 நாளைக்கு நல்லா இருக்கணும். அவர் படத்தில் இட்லிக்கு படத்தில் நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன். அவர் விருது வாங்கியிருக்காரு. மேலும் மேலும் நல்லா வரணும். கண்டிப்பாக
கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும் வந்தால் நம்ம ஓடுவோம். வந்தால் வரலாம், அது அவரோட கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக மக்களுக்கு சேவை செய்வார். ஏசப்பா வாய வைப்பார். ஏசப்பா அவர் முன்னாடி வர வைப்பார். கேளுங்களா, மக்களுக்கு வந்து நல்ல சேவை செஞ்சாங்கன்னா, மக்களுக்கு ஏழை பசங்களுக்கு நல்லா செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வரலாம். அப்படி ஊன்னாங்கன்னா அவ்வளோதான், வாய்ப்பு இருக்குது, வரணும். அந்த மாதிரி வரணும். ரெண்டாவது வந்து எப்படி செய்கிறாங்கன்னா பார்த்துக்கணும். இது ஆதரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. நல்லது செய்கிறாரு, அது வரைக்கும் ஓகே. எங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், விஷ் கூட பண்ணிட்டோம். ஹாப்பி பர்த்டே தனுஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அரசியல் ரீதியாக வராரா என்றது தெரில, வந்தால் பார்ப்போம். கண்டிப்பாக இவர் நல்லா தான் செய்கிறாரு. வந்து ஒரு ஏழை எளியங்களுக்கு அவர் பிறந்த நாளைக்கு முன்னாடியே 100 நாள் சாப்பாடு, இலவச சாப்பாடு போடுறாரு. இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி எல்லாருமே வந்து நல்லபடியாக வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒரு வேளை வயிறார சாப்பாடு போடுறாரு. அது இல்லாமல் ஏதோ அவரால் முடிஞ்சதை பண்ணுறாரு. இன்னும் அரசியலுக்கு வந்தால் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோம். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.